வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் இலக்கியாசிரியர்கள் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம இலக்கியா பிளான் பண்ண மாதிரி அஞ்சலி அந்த சாமியார் கிட்ட போயிடுறா. அந்த சாமியார் கிட்ட போயிட்டு அவளும் உரையாடல ஆரம்பிச்சுட்டு அந்த சாமி கிட்ட கேக்குறாங்க, சாமி உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், உங்களுக்கு எதாவது ஞான கண்ணு இருக்கா, எப்படி சாமி இலக்கியா எப்படி எல்லாம் அனுபவிச்சு இந்த வீட்டை விட்டு போறா, அதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா இப்பயே சந்தோஷப்பட்டவங்களே கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. மகளே உங்களுக்கு பேராசை அதிகமா இருக்கு, அந்த பேராசையை குறை, எல்லாமே நடக்க வேண்டிய நேரத்துல அந்த காலி நடத்தி வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அட்டடா சாமி பேரை வச்சு என்னென்ன பண்றாங்க சொல்லிட்டு பாத்தீங்களா, அந்த அம்மனை வச்சு ஏன்டா அந்த மாதிரி பண்றீங்க அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் கேள்வி கேட்க தோணுது. ஆனா இருந்தாலும் அம்மன்ன்றது அவங்க உரிமை, அது யாருனாலும் கொண்டாடலாம், அதனால அவங்க இஷ்டம், அதை நாம ஒன்னும் கேட்க முடியாது, அவங்க இஷ்டப்படி அவங்க கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாலும் கரெக்டா நம்ம அஞ்சலியோட அம்மா இருக்கல்ல அவ இருந்துன்னு ஒரு பக்கம் அப்படியே சிந்தாமணி இருந்து ஐயோ சாமியார் ஏதோ பண்ண போறாங்க, மயமில்லை மந்திரமில்லை, வருங்கோ வருங்கோ பாருங்கோ பாருங்கோ அப்படின்ற மாதிரிதான் வித்த காட்டுன்னு இருக்காரு. எல்லாரும் ஒரு பக்கம் பார்த்து ஷாக் ஆகி இருக்காங்க. அதே சமயத்துல கரெக்டா இது எல்லாமே கார்த்தி பின்னாடி இருந்து வாட்ச் பண்ணுங்க. அதே சமயத்துல மகளே உனக்கு வயிற்றுல கருவே இல்லை, அப்படி மீறி நீ கரு இருக்குன்னு சொல்லிட்டு பொய் சொல்லி தேவையில்லாம அந்த வீட்டுல டிராமா பண்ணிருக்கேன், அந்த மாதிரி என்கிட்ட டிராமா பண்ணாத, இந்த இடத்துல உக்காடுறவங்க அந்த மாதிரி வயிற்றுல குழந்தை இருக்குது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்தா ரியாலிட்டி அது உண்மையா சொன்னா, அப்படி பொய் சொன்னா அடுத்த செகண்டே அவங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லிட்டு தெரியாது. அவங்களுக்கு பொய் சொன்னதுக்கு ஏத்த மாதிரி அவங்க வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அவங்க இப்ப நடக்கணும்னு நினைக்கிறது நடக்காம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஃபர்ஸ்ட் இந்த குழந்தை பெற்றதுக்கே ஒரு தகுதியற்றவ அப்படின்னு சொல்லிட்டு உங்க கரு வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உனக்கு சொல்லிட்டாங்க. ஆனா அது கேட்காம நீ வீட்டுல போலியா நடிச்சுன்னு இருக்க. இந்த வட்டத்துல உட்காரும் போது உண்மையை மட்டும் பேசிட்டு உட்காரு, இல்லைன்னா உன் வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன சாமி ஏதோ பேசுறீங்க, நீங்க ஏதோ நல்லவரு வல்லவருன்னு சொல்லிட்டு நினைச்சு வந்தா இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்ல, உடனே பொண்ணு வந்து ஆமா சாமி நான் பிரெக்னெண்டா இல்ல, என்னால குழந்தை பேத்துக்க முடியாது, டாக்டர் சொல்லிட்டாங்க, அதனாலதான் நான் ஒரே டாக்டர் கிட்ட போய் பாத்துன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை வரலாறு எல்லாத்தையும் ஒரு பக்கம் சிந்தி செரிக்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்க உட்கார எல்லாரும் பார்த்து ஒரு பக்கம் சிந்தி செரிக்கிறாங்க. என்னடா நடக்குது இங்க, என்ன நடக்குது, நாம ஒண்ணு நினைச்சா இது ஒண்ணு நடக்குது அப்படின்ற மாதிரி தாங்க. நம்ம கார்த்தி பார்த்து சடன்னு வராரு, ஐயோ இவன் எதுக்கிட்ட அங்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுறாங்க. கார்த்தி வந்து பலான்னு அடிக்கிறார் ஒரு பக்கம். உன்னை இவ்வளவு நம்பணும் தெரியுமாடி, உன்னை நம்பனத்துக்கு எனக்கு நல்லா நாம பெருசா போட்டு விட்டல, இதுக்கு மேல உன்னை சும்மா விட மாட்டேன்டி, உன்னை இப்படியே விட்டுதான் அந்த நிலைமையில நான் நின்று இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆவேசமா பேசிட்டு சும்மா வச்சு வாங்குறாரு. அதை பார்க்கும் போது ஆனந்தம் பாடும் மனமாசையும் ஜலிலாடும் அந்த மாதிரி சந்தோஷமா இருக்கு ஒரு பக்கம். இந்த மாதிரி சந்தோஷமான நிகழ்ச்சி எப்பவுமே நடக்காது, இப்ப நடந்திருக்குனால நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அதை பார்க்கவும் ரொம்பவே கண்குள்ளா காட்சியா இருக்கு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்களா கார்த்திக்கிட்டோன்னு சொல்றாங்க, கார்த்தி இவ என்னதான் தப்பு பண்ணி இருந்தாலும் இவ உன் விஷயத்துல எல்லாத்துலயும் உண்மையாதான் உனக்கா இருக்கா, இவளை மன்னிச்சு விட்டுரு அண்ணி, நீங்க என்னதான் சொன்னாலும் சரி உங்க வாழ்க்கை சீரழிச்சிட்டு இவ மட்டும் நிம்மதியா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறாளே, இவ இவ்வளவு பெரிய கேடு கட்டியானோ, இப்ப கூட நீங்க அவ வாழ்க்கை எங்க சீரழிஞ்சணுமோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு அவங்களுக்காக சப்போர்ட் பண்றீங்க. ஆனா என்னால அவளை ஏத்துக்க முடியாது, நான் எவ்வளவு ஆசையா தான் தெரியுமா. சோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க, அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம்.